முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தை அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சசிகலா அணி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அணி என இரண்டாக பிளவுபட்டது. அதனைத் தொடர்ந்து வர இருக்கும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சசிகலா அணி சார்பாக அதிமுக அம்மா என்ற கட்சியின் சார்பில் டிடிவி தினகரன் நிறுத்தப்பட்டுள்ளார். அதேபோல் ஓ பன்னீர்செல்வம் அணி அஇஅதிமுக புரட்சி தலைவி அம்மா என்ற கட்சியின் சார்பாக மதுசூதனன் நிறுத்தப்பட்டுள்ளார். தந்தி டிவியின் தொலைக்காட்சியில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் ஆர்கே நகர் மக்களின் உங்கள் வாக்கு யாருக்கு என்ற நிகழ்ச்சி ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெற்றது. இதில் சசிகலா அணி சார்பாக வாக்கு சேகரிக்க சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். விஜயபாஸ்கர் மைக்கை எடுத்ததும் பாதி கூட்டம் கலைந்து சென்றது. பிறகு அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது சசிகலாவின் பெயரையும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக வாக்குகள் கேட்டும் பேசினார். அப்பொழுது அங்கு கூடியிருந்த பெருந்திரளான மக்கள் அமைச்சரை பார்த்து மேடையை விட்டு இறங்குமாறு, பேச்சை நிறுத்துமாறு கூச்சலிட்டார்கள். அப்பொழுது பாண்டே எழுந்து பொதுமக்களை பார்த்து அமைதி காக்குமாறு கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள் கண்டுகொள்ளாத நிலையில் தந்தி டிவியின் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. உடனே அங்கு காவல் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. அமைச்சர் விஜயபாஸ்கர் மேடையில் இருந்து இறங்கி ஓட்டம் எடுத்தார்.